ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம ஏதாச்சும் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம ஹஸ்பண்ட்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கலாம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் போக நம்ம ஏதாச்சும் சம்பாதிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ரோன்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி 3 பொருள் இருந்தால் போதும். இந்த ரெசிபிக்கு நமக்கு மேக்ரோன்ஸ் ரெடி ஆகிடும். மேக்ரோன்ஸ் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லுவேன். இது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதில் 3 பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 3 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறமா சுகர் தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் நட்ஸில் பார்த்தீங்கன்னா முந்திரியை நல்லா பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி வெள்ளைக்கரு ஒரு 3 முட்டை வெள்ளைக்கரு எடுத்துக்கணும். அதில் சுகரை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் நம்ம பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். நம்ம வெள்ளைக்கருவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளண்டரை வச்சு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த முட்டை கலவையும் 100 கிராம் தான் இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஓடிஜிக்குள்ளே நம்ம வைக்கும்போது அது ஒரு மாதிரியாக அமுங்கிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரியும் 100 கிராம் பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை 1 by 1 பேட்ச் 3 டைம்ஸ் நம்ம போடணும். இந்த சுகரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பீட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ இது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பீட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோ டைமிங் இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பீட் பண்ணும்போது நம்ம கவனம் இங்கேயே இருக்கணும். நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லெவலில் வரணும். நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லெவல் நல்லா தெரியும். ஸோ நம்ம 7 to 8 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணால் அதுவே போதும். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக அந்த நட்ஸ் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம கட்டிங் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம ஒரு சின்ன கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேக்ரோன்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இந்த மேக்ரோன்ஸ் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். இதில் எல்லா நட்ஸ் எல்லாம் போடுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி. இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் கோன் மாதிரி விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி போடுறோம், நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கூட கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம மேக்ரோன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ரோன்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக டேஸ்டியான மேக்ரோன்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் போக நம்ம பிள்ளைங்களுக்கு, நமக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லைஃப்பில் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். அதுவும் இல்லாமல்
நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேக்ரோன்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மேக்ரோன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரேயில் பிரிஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஓடிஜியில் 100 டிகிரியில் 60 to 80 செகண்ட்ஸ் வைக்கணும். ஸோ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான மேக்ரோன்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நமக்கு வந்து இந்த மேக்ரோன்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இது வந்து ரெடி ஆகும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பனானா கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.